மயிலாடுதுறை மாவட்ட அரசு மருத்துவமனையில் நோயாளி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து மயிலாடுதுறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வானாதி ராஜபுரம் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் ராமசாமி மகன் செல்வம். இவருக்கு வயது 60. விவசாயியான இவர் வயது முதிர்வின் காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்துள்ளார். இவருக்கு அண்மை காலமாக தீராத வயிற்றுவலி இருந்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு வலி அதிகமானதை தொடர்ந்து அவர் காதில் விஷமருந்தை பூச்சிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதையடுத்து அவரது உறவினர்கள் செல்வத்தை மீட்டு மயிலாடுதுறை மாவட்ட அரசினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை மருத்துவமனையில் உள்ள கழிவறைக்கு சென்ற செல்வம் கழிவறையில் உள்ள கம்பியில் துண்டால் தூக்கிட்டு உயிரிழந்த நிலையில் தொங்கியுள்ளார். சிறிது நேரம் கழித்து கழிவறைக்கு சென்றவர்கள் செல்வம் தூக்கிட்டு இறந்து கிடந்ததை கண்டு மருத்துவமனை நிர்வாகத்தினரிடம் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அவரது உடல் சவக்கிடங்கில் உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து மயிலாடுதுறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெருசு வாங்கி ராத்திரி வச்சுக்கிட்டு இருந்து போயிட்டு நான் படுத்துருந்தேன். ராத்திரி படுக்கல, அதுக்கிட்ட கிடந்தேன். விடிய கிளம்புற ஆட்டோவில் நான் வந்துட்டேன். பெட்டில் இருப்பேன். மாப்பிடி வந்தவன் தான் இனிமேல் செத்து இருக்குது. அதாங்க நான் வேறு எனக்கு காது வலின்னு அட்மிட் ஆனவர் தான். காதில் மருந்து ஊற்றிட்டாங்க, அது வலிச்சு தான். ஏன் மருந்து ஊற்றிட்டாங்க அதுவும் தெரியாதுங்கிறதுல எங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கும் ஏற்றேன். அவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்க? பொண்டாட்டி ஒரு பிள்ளை, 2 பையனா? ஒரு பையன் பையன். இந்த பையன் என்ன வேலை பார்க்குறாரு? மெக்கானிக். அப்பா பிள்ளை கூட சண்டை வருமா? அது என்னமா